ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நல்லாசி வந்துக்கிட்டு ஃபோனை பண்ணி இனியாவோ அப்படியே போட்டு குடஞ்சி எடுக்கிறாரு. தயிர் கடைஞ்சா எப்படி கடைஞ்சா அதில் வெண்ணெய் வந்து நெய் வந்து அதுக்கு மேலே எத்தனை ப்ராசஸ் இருக்கோ அதே மாதிரி போட்டு கடைஞ்சி எடுக்கிறாரு. எதுக்குடா இந்த கெல்ட்டு பூதத்துக்கு இந்த வயசுல இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சாலும் அந்த வீட்டில் மொத்தமாகவே அவர் நினைச்சிட்டு தான் நடக்கணும். அதனால அவர் இதுட்டு அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் எதுக்காக எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஃபோன் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சூடு சொன்னால் எதுவுமே இல்லையா? நாங்கள் வந்து வீட்டில் என் மருமக மாசமாக இருக்கான்னு சொல்லிட்டு முந்திரி பாதாம் பிஸ்தா அந்த மாதிரி எல்லாம் வகை வகையாக வாய்க்கு ருசியாக செஞ்சு போடலான்னு வாங்கி வந்து போட்டால் அது நோகாமல் நீ வந்து நோண்டு உண்டு போடலான்னு பார்க்குறவங்களுக்கெல்லாம் வெக்கமாக இல்லை. சோத்துக்கு வழியில நான் வந்து கேளு, அதை விட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத. உன் அத்தை கிட்ட சொல்லி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி வந்து சாப்பிட வெக்கமா இல்லை. உன் புருஷன் சம்பாதிக்கிறானே, உனக்கு முடிஞ்சதை நீ வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேள்வி விட்டுறாங்க. உடனே நம்ம இனி வந்துக்கிட்டு மாமா கோவத்தில் வந்து வார்த்தையாக கொட்டாதீங்க, நெல்லை அள்ளிட்டா வாரிடலாம், ஆனால் சொல்ல கொட்டிட்டா வாரவே முடியாது, தயவு செஞ்சு பார்த்து பேசுங்க அப்படின்னு. உனக்கு என்ன மரியாதை, உங்ககிட்ட எல்லாம் பார்த்து பேசணும் அவசியம் எனக்கு இல்லை, அதனால ஒழுங்கு மரியாதை இனிமேல் ஃபோன் பண்ணுற வேலை விஷயம் முடிவே பண்ண நான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அதனால நம்ம இனியாவுக்கு ரொம்பவே கவலையாக இருக்கு. மாமா வந்து உண்மை என்னன்னு தெரியாமல் பேசிட்டாரு. சரி விடு, என்ன பண்ணுறது, அவர் உண்மை தெரிஞ்சா என்னைக்கு இருந்தாலும் என்ன சந்தோஷப்படதான் போறாரு, அன்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அந்த பேச்சை வந்து விட்டுறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க கொஞ்சம் கோபமாகவும் ஒரு பக்கம் ஃபீலிங்காகவும் உட்காந்துட்டு இருக்காங்க. அது எதுக்காகனா அந்த திவ்யாவை பற்றி தான். திவ்யா வந்து இப்படி நினச்சிட்டாலே அவள் வந்து நம்ம வாழ்க்கையில் எதுவுமே சாதிக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டாலே என்ன பண்ணுறது, அவளை எப்படி நம்ம தேத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்டு ஃபுல்லாக அதே தான் ஓடிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் விக்ரம் வந்து உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்து சும்மா இருப்பாரா, என்ன இனிய குட்டிக்கு என்னாச்சு, இப்படி அமைதியாக உட்காந்துட்டு இருக்கு, என்ன ஆச்சு, எப்பவுமே நீ ஆக்டிவா இருப்பே, வந்தவொடனே வாங்க வைக்கிறேன் சாப்பிடுங்க அப்படி இப்படின்னு இன்னைக்கு நடன அமைதியா இருக்கியே, என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா உடனே நம்ம இனிய வந்து நம்ம நடத்த விஷயத்த வந்து வேற இதாக சொல்றாங்க. அது என்னன்னா அந்த திவ்யாவுக்கு என்ன நடந்துச்சோ அதை தான் சொல்றாங்க தவிர நல்ல செய்வங்க என்ன திட்டினான்றதை சொல்ல. பார்த்தீங்களா, இதுல இருந்து இனியாவை பத்தி தெரியலையா, இனியா வந்து வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பாசமா இருக்காங்க, அதனால தான் அந்த உண்மையை சொல்லலை. உடனே இனியா வந்துக்கிட்டு அந்த கண்ட்ரோலர் வந்து என்ன ரொம்பவே அசிங்கமாக பேசிட்டாரு. அது எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறவர் கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசியிருக்கலாம், ஆனால் அவர் வந்து கொஞ்சம் கூட நான் சொல்கிறது காது குத்தி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க. உடனே சும்மா இருப்பார் நம்ம விக்ரமே, அந்த ஆளை தூக்கி வந்து ஜெயிலுக்குள்ளே போட்டு நுங்கி எடுத்து அவன் கையாலே மன்னிப்பு கேட்கவும் வைக்கிறாரு. இனியா கிட்ட இனிமே இந்த மாதிரி நான் தப்பான மாட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, நான் எதுவும் தெரியாமல் பேசிட்டேன், ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிக்க நான் விரும்பலை, அவள் படித்து கலெக்டராவோ ஐஏஎஸோ என்ன வந்தாலும் சரி எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு காலில் விழாத போயே கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.